Hi soldiers. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெனோவோ கிட்ட இருந்து ஒரு மர்ம பெட்டி வந்திருக்கு. என்னடா இது? இந்த மர்ம பெட்டில அப்படி என்ன இருக்குடா, ஒரு கேமிங் லேப்டாப் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியும். பட் என்ன லேப்டாப் இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாது. ஸோ தெரியாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம என்ன பண்ணா, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணணும். அப்படி குத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன் அனுப்பணும். குத்துரா பபுள் ரேப்பை பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப் இருக்கு. லெனோவோட ஐடியாபேட் கேமிங். முதல்ல பார்த்தீங்கன்னா லீஜன் மட்டும்தான் கேமிங் லேப்டாப்ஸ் லெனோவோல. ஐடியாபேட் வந்து நார்மல் ஒரு 40,000 ரூபா அந்த மாதிரி லேப்டாப்ஸ் ஐடியாபேடாக இருக்கும். பட் இப்போ பாருங்க கேமிங்க்கும் அது கொண்டு வந்துட்டாங்க. வர இங்க பாருங்க எலிமெண்ட் சீட்டு தெரிஞ்சுங்களா? ஃபோக்கஸ் கொஞ்சம் நல்லா பண்ணாண்டா இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சோல்ஜர்ஸ் எந்த லேப்டாப்ல இல்லாத ஒரு விஷயத்துல கொடுத்துருக்கான். கேமிங் மவுஸ் வந்து கொடுத்துருக்கான். பரவாயில்லையப்பா. லேப்டாப்போட கேமிங் மவுஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்ல பேக் பண்ணி மாத்தி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. பாருங்க 230 வாட்ஸ் தான். என்னோட சார்ஜர் அதே சார்ஜர் தான். இதுவும் 230 வாட்ஸ், இதுவும் 230 வாட்ஸ். ரெண்டுத்தோட சைஸை பாருங்க. இது எவ்வளவு குட்டியா இருக்கு. இந்த இடம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம். சோல்ஜர்ஸ் இதான் லேப்டாப். எந்த ஒரு லைட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த லைட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அதே தான் லீஜியன் மாதிரியே தான் இருக்கு. வாவ், ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. எந்தும் அதே மாதிரி இருக்கு. எங்க லேப்டாப் லீஜியன்ல கூட இது மாதிரி கொடுக்கல, ஐடியாபேட்ல கொடுத்துருக்காங்க. இதுல எதுவுமே இல்லையா? இதுல பாருங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் நம்பேட். கால்குலேஷன்ஸ்லாம் போடும்போது நம்பேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இந்த பழசு 9th Gen i7. இது வந்து பாத்தீங்கன்னா 12th Gen i7. ஸோ 9th Genக்கும் 12th Genக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, யார் என்னென்ன OEM அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல லேப்டாப் ஆன் பண்ணிடுவோம். பரவாயில்ல, கிட்டத்தட்ட 180 டிகிரிக்கு கொஞ்சம் கம்மி. ஸ்மூத்தா தான் இருக்கு. புதுசு இல்ல, ஸ்மூத்தா தான் இருக்கும். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், விண்டோஸ்ல ஒரு பிரச்சனை. நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாம போக முடியாது. ஓகே, நல்லா கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க பிரைவசி லாக். நேம் யுவர் டிவைஸ். ட்ராக் பண்ண நல்லா இருக்கு சோல்ஜர்ஸ். பழைய லேப்டாப்ல ட்ராக் பண்ணது நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். பேக்லிட் இருக்கு, RGB பேக்லிட். ஆனா உங்களுக்கு RGB தெரியாது. ஏன் அப்படின்னா வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கே என் கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. இருட்டில் தான் தெரியும். ஹாய் பாய். வந்துருச்சு சோல்ஜர்ஸ், வந்துருச்சு ஐடியாபேட் கேமிங் வால்பேப்பர் வச்சு கொடுத்துருக்கானா. இப்போ இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 12700H ஆக்சுவலா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th Gen. இதுல ஈகோர் அண்ட் பி கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமா, கண்டிப்பா இருக்கு. 6 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 8 எஃபிஷியன்சி கோர்ஸ் இருக்கு. மொத்தமா பார்த்தீங்கன்னா நமக்கு 14 கோர்ஸ் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸுக்கு ஹைப்பர் இருக்கும், எஃபிஷியன்சி கோர்ஸுக்கு ஹைப்பர் இருக்காது. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா ஒரு பெட்டர். யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டி லேப்டாப்ல 20 த்ரெட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம். த்ரெட்ஸ் படி கரெக்ட் தான், பட் கோர்ஸ் படி கம்மி இருந்தாலுமே which is good thing for laptops. ஏன் அப்படின்னா நீங்க சார்ஜர் கனெக்ட் பண்ணலனா எஃபிஷியன்சி கோர்ல ஒர்க் ஆகுதுன்னு போது உங்களோட லேப்டாப் அதிகமான பவர் கன்சியூம் பண்ணாது. ஸோ அது உண்மையா பெரிய விஷயம். ஸோ இந்த ப்ராசர் வந்து நல்ல ப்ராசர் தான். அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் மெமரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேப்டாப்ல வந்து 16 GB of DDR5 RAM யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ DDR5 தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ டியூல் சேனல் தான் இருக்கு. தட் இஸ் குட். அண்ட் சாலிட் மெமரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 3200 MHz இருக்கு. 3200 MHz இது DDR5 கிடையாது. அப்ப DDR4 தான் இது. முத தடவையா தவறுதுல. அப்புறம் இது பாத்தீங்கன்னா NVMe வந்து மைக்ரான்ல பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, which is good. and கீபோர்டும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. and அதுக்கு பாத்தீங்கன்னா RGB பேக்லைட் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே சரவுண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சோல்ஜர்ஸ் சாஃப்ட்வேர் வழியா என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. உள்ள ஹார்ட்வேர் வழியா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சோ அதுக்கு வந்து நம்ம லேப்டாப்பை பிரிக்க வேண்டும். அதுக்கு ஒரு கவரை போட்டு விடுவோம். எதுக்காகனா ஸ்கிராட்ச் ஆகி போயிடும். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சோல்ஜர்ஸ், லேப்டாப்பை ஓபன் பண்ணிடலாம். எவ்வளவு பெருசா இருக்கு ஸ்க்ரூ. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், பிரியாணி அரிசி மாதிரி இருக்கு பாருங்க. எவ்வளவு பெருசா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. ஃபோன் கால் வைட்டிஸ். ஹலோ, டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்கார்ந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்கார்ந்து பாக்கலாம். ஓபன் பண்ணியாச்சு சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட. இது ஓபன் பண்ணுமா? அட கடவுளே சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க. இது ஓபன் பண்ணா பத்தாது. இங்க பாருங்க, இங்க ஸ்க்ரூஸ் இருக்கு பாருங்க. இது ஓபன் பண்ணனும். புதுவிதமா இருக்கு. டெல்ல ஆக்சுவலா இப்படி தான் இருக்கும். டெல் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஃபின்ஸ். ஓஹோ சோல்ஜர்ஸ், ஈஸியா கழட்ட முடியாது இந்த லேப்டாப்பை. ஓகே டன். ஓபன் பண்ணியாச்சு. நைஸ். இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், SSD ல இருக்க ஹீட்டை டெசிபேட் பண்றதுக்காக இங்க ஒரு மெட்டல் ஷீட் கொடுத்து அந்த மெட்டல் ஷீட்ல தெர்மல் பேட் வச்சிருக்காங்க. சூப்பர், தட் இஸ் குட். கை கொடு. முதல்ல நம்ம வந்து நமக்கு பெருசா தெரியாது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 ஃபேன்ஸ். இது ஒரு 12th Gen ப்ராசர் இருக்கிற லேப்டாப். அது மட்டும் இல்லாம இதுல 3050 Ti இருக்கு. RTX 3050 Ti. இது வந்து வேற ப்ராசர், இது வந்து GPU. ஏன் எப்படி சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, சின்னதா இருக்குல்ல, சின்னதா இருக்கிறது ப்ராசர், பெருசா இருக்கிறது கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் ஏன் பெருசா இருக்குன்னா இந்த இதுல நாட் ஒன்லி கிராஃபிக்ஸ் கார்டு, VRAM
ரேம்ஸும் இருக்கும், அது வீடியோ மெமரிஸும் இருக்கும். ஸோ அதுவுமே இங்கே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஹீட் பைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ஹீட் பைப்ஸ் இருக்குது. அண்ட் 3மே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபேனுமே பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஃபென்ஸ் 2 பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் ஒரு லேப்டாப், கேமிங் லேப்டாப்ஸ் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே ஃபைன். முதல்ல நம்ம SSD போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 TB SSD இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OEM மைக்ரான் SSD, பிராண்டட் SSD. இறந்திடவா நான் என்ன சாகல. மைக்ரான்றது ஒரு நல்ல பிராண்ட் தான். பட் SSD வந்து அந்த பெரிய SSD இல்லை. ஏன் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா இதில் DRAM கேஷ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இந்த 1 TBமே ஒரே ஒரு NAND ஃபிளாஷில் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஓவர் த பீரியட் வந்து உங்களுக்கு TBWவும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் NAND ஃபிளாஷில் இருக்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, இது வந்து 2230 2280 இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வேறு SSD அப்கிரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் இவ்வளோ பெரிய லேப்டாப்பாக இருந்தோம் இது 2230 கொடுக்குறதுன்றது ஐ டோன்ட் திங்க் திஸ் அ குட் ஐடியா. லெனோவோ பண்ணது. இது கொஞ்சம் பெரிய SSD கொடுத்துருக்கலாம். பெரிய SSD இப்படி போட முடியாது. SSD போட்டுரும். ஓ சோல்ஜர்ஸ், தப்பா நினைச்சிட்டோம் சோல்ஜர்ஸ். லெனோவோ பாருங்க இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது குறைக்கு வந்து இன்னொரு SSD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2280. நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணா இங்க 2280 இங்க ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாரு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் குட். பரவாயில்ல, நான் குறை சொன்னேன். பட் இருந்தாலும் அவங்க நிறைய அதை செஞ்சிருக்காங்க. அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் இருக்குங்களா, அதை பிரிச்சுட்டு வந்துச்சு பாருங்க. சரிங்களா, டியூவல் சேனல் ரேம் தான். தட் இஸ் குட். ஸோ OEM யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். 2 8GB போட்டுருக்காங்க. DDR4 ரேம் தான், DDR5 கிடையாது. DDR4 ரேம். இதுவும் ஓகே, குட். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து 32GBயாவோ இல்லை 64GBயாவோ உங்களுக்கு வேணா அப்கிரேட் பண்ணிக்கலாம் DDR4 அப்படின்னால. வைஃபை அடாப்டர் பார்த்தீங்கன்னா இன்டரோட Wi-Fi 6 வைஃபை அடாப்டர். இதுவும் குட். ஏன்னா இன்டரோட Wi-Fi அடாப்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதெல்லாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ OEM பார்த்தீங்கன்னா நமக்கு OEMல எந்த ஒரு இஷ்யூ பெருசாக இல்லை. ரொம்ப சீப் அவுட் பண்ண காம்பனன்ட்ஸ் பெருசாக எதுவும் யூஸ் பண்ணல. நல்லா தான் இருக்குது. இது ஏதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா நம்மளோட பேட்டரி தான். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 71 வாட் ஹவர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம். ஏன்னா என்னோட லேப்டாப்ல இருக்கிறது 64 வாட் ஹவர் ஆர் 54 வாட் ஹவர் சம்திங் தான் இருந்தது. அதுவும் கேமிங் லேப்டாப் தான். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசருமே ஹை எஃபிஷியன்சி கோர் இருக்கிற ஒரு ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணனால நமக்கு பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டெஸ்ட் பண்ணி பார்க்காம சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் லேப்டாப் வெளியே இருந்து பார்த்தோம்னா வெளியே இருந்து பார்க்கறது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள இருந்து பார்த்தாலுமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா OEMஸ்ல ப்ராப்ளம் இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு SSD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ரேமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேசபிள். ஸோ கேமிங் லேப்டாப்ஸ் போது சால்டர் பண்ணாமல் ஸ்லாட் வச்சு வருது பெட்டர். ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஃபேனை குட்டியாக கொடுத்து ஹீட் ஆகி ஆஃப் ஆகும் லேப்டாப். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த லேப்டாப் வந்து நல்லா இருக்கு. பட் இதை மட்டும் வச்சு நம்ம நல்லா இருக்கான்னு சொல்ல முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன பண்ணா பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ பெஞ்ச் மார்க்கிங் முடிச்சுட்டு இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக பார்த்துடலாம். 1 week later. சோல்ஜர்ஸ், லேப்டாப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் நல்லா தான் இருக்கு. இது இருக்கு இல்லையா, இந்த லேப்டாப்போட பேர பிள்ளை தான் இந்த லேப்டாப் சோல்ஜர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ஸ்பெக்கும் இதுல இருக்க ஸ்பெக்கும் ஒன்று தான் மீன்ஸ் நம்பர் வைஸ் ஒன்று தான், ஜென்ரேஷன் வேற. இதுல இருக்கிறது i7 9700H, இதுல இருக்கிறது i7 12700H, இதுல இருக்கிறது RTX 2060, இதுல இருக்கிறது RTX 3060. இதுவும் 16GB RAM தான், இதுவும் 16GB RAM தான். இதுல 1TB SSD கொடுத்துருக்காங்க, இதுல 1TB SSD தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான் சோல்ஜர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 வாங்கியது, இது 2023 வாங்கியது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த லேப்டாப்பில் இருந்து நான் இந்த லேப்டாப் கொஞ்ச நாளாக மாறி இருக்கேன். ஸோ மாறினதுல என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் லேப்டாப்ல இருக்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு 16:10 ரேஷியோல இருக்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கிற ஒரு டிஸ்பிளே. அது இல்லாமல் இது ஒரு 2K ரெசல்யூஷன்ல இருக்கு. 2K ரெசல்யூஷன்ல இருந்தாலும் 16:10 போது நமக்கு லைட்டா வந்து ரெசல்யூஷன் அதிகமாகும் சோல்ஜர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குங்களா, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுவே ஏன் லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா லீஜன் பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது 16:9. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்பிளே வராது. அதுக்கப்புறமா ரெண்டாவது திங் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நிற்காது சோல்ஜர்ஸ். நான் இப்போதான் நிற்கலங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். ஒண்ணுமே குணப்படுத்த முடியாதா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈகோர் பீகோர் ரெண்டு தனித்தனியா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி யூஸ் பண்ணும்போது ஈகோர் நல்லா வந்து அட்வான்டேஜ் கொடுக்கும் நமக்கு. பட் என் லேப்டாப்ல அப்படிலாம் கொடுக்காது சோல்ஜர்ஸ். இதுக்கப்புறம் தான் இந்த லேப்டாப்பின் உண்மை முகங்கள் தெரிய போகுது. அதனால ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இதுவே நீங்க சோகால் டெக் வீடியோஸ் பார்க்கறதா தான் இதுக்கு வந்து இனிமே வரது உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா இதை பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பெஞ்ச் மார்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 3 days ஆகும். ஸோ 3 days உட்காந்து பெஞ்ச் மார்க் எடுத்தா தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரிசல்ட் நம்ம பார்ப்போம். முதல்ல நான் பார்க்க போது Cinebench R23. Cinebench R23 பார்த்தீங்கன்னா மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல கிட்டத்தட்ட 13800
1125 ஸ்கோரும் சிங்கிள் கோர்ல 1670 ஸ்கோரும் கிடைச்சிருக்கு. ப்ரோ எல்லா வீடியோல சொல்றீங்க, இது எதுக்கு ப்ரோ சொல்றீங்க தெரிய மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டா, இந்த Cinebench ஒரு சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்கிங் டூல். இது எதுக்காகனா உங்களோட ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 3D ஸ்கேனர் ரெண்டர் பண்ணி பார்ப்போம். எல்லா கோர்லயும் ஒரு தடவை, ஒரே ஒரு கோர்லயும் ஒரு தடவை. இதுவும் எனக்கு தெரியும் ப்ரோ, அப்புறம் எதுக்கு ப்ரோ இதை காட்டுறேன்னு தெரியலனா, சிம்பிள். பிசின்றது வேற. பிசி எதுக்காக நம்ம கம்பேர் பண்ணோம்னா, பிசி எது கஸ்டமா பில்ட் பண்றோம் இல்லையா, சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரியும். பட் லேப்டாப்ஸ் இது ப்ராடக்ட். ஏன்னா லேப்டாப் ஒரு மொபைல் மாதிரி ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் கூட இதுல இருக்க எல்லா காம்பனன்ட்ஸுமே அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க. இது 90% ஆஃப் தி காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனன்ட் தனியா ஒர்க் பண்ணும்போது, அதாவது வேற லேப்டாப்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது இருக்க பெர்ஃபார்மன்ஸும் இதுல இருக்க பெர்ஃபார்மன்ஸும் ஒண்ணா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடைக்காது. ஒரு லேப்டாப்லயும் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒரு பிராண்டோ அந்த ப்ராசஸர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க, இல்ல வந்து மோசமா பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சரியான கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, இந்த சேசிஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கூலர் ஆட் பண்ண முடியல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படி இந்த லேப்டாப்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து மற்ற லேப்டாப்ஸ்ல எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆன்லைன்ல போயிட்டு டூல்ஸ் அண்ட் H Cinebench R23 பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்கன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மல்டி கோர்ல 16745 கிடைக்கும். ஆனா இதுல பார்த்தா நமக்கு 13825 தான் கிடைச்சிருக்கு. சிங்கிள் கோர்லயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1806 சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் Cinebench R23. பட் இந்த லேப்டாப் வந்து வெறும் 1670 தான் கிடைச்சிருக்கு. ஏன் ப்ரோ கம்மியா கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸரோட கிளாக் ஸ்பீடை வந்து அண்டர் கிளாக் பண்ணி வச்சிருக்காங்க at 2.6 GHzல. சோ இது எதுக்காக பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த லேப்டாப்போட தெர்மல் பொட்டன்ஷியல், அது பாத்தீங்கன்னா ஹீட் டிசிபேட் பண்றதுக்கான கூலர் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிறதுனால பிராண்டே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி வச்சிருவாங்க. சோ அதனால தான் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்படி கம்மி பண்ணி வைக்கும்போது நமக்கு அப்பயும் த்ராட்டில் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்காக நெக்ஸ்ட் பார்க்க போதுன்னா இந்த லேப்டாப்பை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், தெர்மல் த்ராட்டில் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா தெர்மல் த்ராட்டில் ஆகுது, பட் கொஞ்சம் மினிமல் ஆகுது. ஸோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் CPU யூசேஜும் கிளாக் ஸ்பீடும் டெம்பரேச்சரும் பேக்கேஜ் பவர் TDP இது எல்லாமே மேல போகுது ராக்கெட் மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்படியே கம்மி ஆகிட்டு அப்புறம் ஸ்டேபிள் ஆகுது பாருங்க. ஸோ இந்த விஷயம் எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது CPU டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், அதனால பாத்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஒன்ஸ் அது வந்து ரியலைஸ் பண்ணணும், ஓகே டெம்பரேச்சர் அதிகமாக போகுது அப்படின்ட்டு, அப்படி ரியலைஸ் பண்ணா உடனே வந்து TDP கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா வந்து CPU பேக்கேஜ் பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். அது மூலமா வந்து கிளாக் ஸ்பீடும் கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ தெர்மல் த்ராட்டில் ஆகுது இந்த லேப்டாப்னா ஆகுது, பட் கொஞ்சம் கம்மியாகுது. பட் இந்த மாதிரி ஆகுமா ப்ரோ லேப்டாப்லாம் கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேமிங் லேப்டாப் அப்படிதான் சொல்லிச்சு ஆகும். ஏன்னா இது ஒரு லேப்டாப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் நமக்கு கிடைச்ச விளைவுகள். இது ஒரு மாதிரி கேமிங்க்கு போயிடலாம். கேமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா PUBG PC-ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1440p அல்ட்ரா சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 60 FPS கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RDR2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1440p அல்ட்ரால வந்து 41 FPS கிடைக்குது. பட் DLSS நம்ம பேலன்ஸ்ல வச்சோம்னா நமக்கு வந்து 52 FPS கிடைக்குது. நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தா Just Cause 3 டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பொதுவாக டெஸ்ட் பண்ண மாட்டோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்டலா டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா Just Cause 3 நமக்கு வந்து நிறைய பிசிக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட CPU வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கேமை டெஸ்ட் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1440p அல்ட்ரால பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 90 FPS கிடைச்சிருந்தது, which is good. நல்ல FPS தான், பட் இது கொஞ்சம் பழைய கேம், பட் இருந்தால் நல்லா தான் கொடுக்குது. ஸோ ஓவரால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு மோர்லெஸ் எல்லா கேம்லையும் 60 FPS ரேஞ்சில் கிடைக்குது. பட் ரொம்ப AAA டைட்டில்ஸ் லைக் RDR2 மாதிரியான ஒரு ஹை எண்ட் கேம்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு DLSS ஆன் பண்ணிங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸ்ல நீங்கள் 60 FPS வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வச்சாலுமே நமக்கு கிட்டத்தட்ட 60 FPS கொடுக்குதுன்னு ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் லேப்டாப்புக்கு 3060 வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, which is good. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி இன்கேஸ் நம்ம இந்த வீடியோ வந்து நான் வீடியோ எடிட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, லேகுமே இல்லை, நல்லா ஒர்க் பண்ணுது. ஏன் அப்படின்னா இது குவிக் சிங்க் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்கு. ஏன்னா இது வந்து இன்டெலோட இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்க ஒரு ப்ராசஸர். ஸோ அதனால அது பார்த்தீங்கன்னா குவிக் சிங்க் நமக்கு ஒர்க் ஆகுதுனால நம்ம டைம்லைன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெண்டரிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வெறும் 1 minute 54 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டு சோல்ஜர். ஸோ வெறும் 1 நிமிஷம் 54 செகண்ட், கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு கம்மியான டைம்ல நம்ம டெஸ்ட் ஃபுட்டேஜ் வந்து ரெண்டர் பண்ணிடுச்சு. இந்த டைம் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா சில பிசிஸ் நம்ம இதுக்கு பில்ட் பண்ண பிசிஸே இதோட அதிகமாக டைம் எடுத்துக்கும். பட் இந்த லேப்டாப் வந்து கம்மியாக டைம் எடுத்து ரீசன் குவிக் சிங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் ஹைப்ரிட் ஆர்கிடெக்சருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இன்டர்கிராஃபிக்ஸோட யூசேஜ் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இந்த டெஸ்ட்ல நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆவரேஜா ரேமோட யூட்டிலைசேஷன் கிட்டத்தட்ட 13 GB இருக்கு. நம்மளோட ஓவரால் ரேமோட கெபாசிட்டின்றது ஜஸ்ட் 16 GB தான். ஸோ ஜஸ்ட் 3 GB தான் நமக்கு ரிமைனிங் இருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த லேப்டாப் வந்து மெமரி த்ராட்டில் ஆகும். அதுல மல்டி டாஸ்கிங் பண்ணினா அப்பயே ஆகும். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவோம். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டீங்க. குரோம் சைடில் ஓப்பன் பண்ணுவீங்க, போட்டோஷாப் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது இதுல இருக்க 16 GBன்றது கண்டிப்பா இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ் பத்தாது. ஸோ இன்கேஸ் நீங்க இந்த லேப்டாப் வாங்கி இன்கேஸ் எடிட் பண்ண போறேன், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 16 GB லைக் 2 16 GB வாங்கி போட்டு 30 GB மாத்தி யூஸ் பண்ணுங்க. அப்போ நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. ஆனா முக்கியமான இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அது பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். 100%ல இருந்து 5% கம்மியாகி ஷட் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours
45 செகண்ட்ஸ் ஆகுது இந்த லேப்டாப்ல எப்பயும் டெஸ்ட் பண்ற மாதிரி. பட் இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 லைன்ஸ் தெரியும். அது என்ன அப்படின்னா கிரே கலர் இருக்கிறது கிளாக் ஸ்பீட், ஆரஞ்சு கலர்ல காவி நிறத்தில் இருப்பது டிடிபி. இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இந்த இது இருக்கு இல்லையா நம்மளோட டிடிபி, காவி நிறத்தில் இருக்கிற டிடிபி மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து 2.9 வாட்ஸ் தான் கன்சியூம் பண்ணிருக்கு நம்மளோட ப்ராசஸர். மேக்ஸிமம் 36 வாட்ஸ் கன்சியூம் பண்ணிருக்கு, அது பிரச்சனை இல்லை. பட் மினிமம் ஜஸ்ட் 2.9 வாட்ஸ் கன்சியூம் பண்றது ஒரு பெரிய விஷயம். நார்மல் x86 ப்ராசஸர்ஸால இது கீழே லைக் 5 வாட்ஸ் கீழே கம்மி பண்ணவே முடியாது. ஈவன் 10 வாட்ஸ் கீழே கம்மி பண்ண முடியாது. ரீசன் என்ன, இதுல இருக்கிற ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் தான் எஃபிஷியன்சி கோர்ஸ் வந்து மட்டும் ரன் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட வாட்டேஜ் வந்து வெறும் 2 வாட்ஸ்க்குலாம் கூட போயிருக்கு சர்டன் ஏரியாஸ்ல. பட் பெரும்பாலும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஆனாலுமே நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா ஓவராலா இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜா எந்த டிடிபில இருந்திருக்குன்னா ஜஸ்ட் 11 வாட்ஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தா ரொம்ப கம்மி. பட் அதுக்காக இந்த லேப்டாப் வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் ஹைபிரிட் ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட 2 hours 45 minutes கிட்ட வந்து நமக்கு கொடுக்கும். ஆனா இதுவும் அதுதான் கொடுக்குதுன்னும் போது என்னதான் 10 வாட் ஆவரேஜா வந்து கன்சியூம் பண்ணாலும் ஆகமத்தில் கடைசியில் நீயும் 2.75 மணி நேரம் தான் ஒர்க் பண்ற, அவனும் 2.75 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறான் போது நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம இன்டெல் ப்ராசஸரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்றது AMD கம்பேர் பண்ணா இன்னும் முன்னேறாதான் இருக்கு. எனக்கு இதோட நேனோமீட்டர் சைஸ் வந்து அதிகம், அதே பவர் கன்சியூம் பண்ணும். அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இந்த ஹைபிரிட் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னதான் இதில் ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே நேனோமீட்டர் சைஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஒரே டைம் தான் நமக்கு பேக்கப் கொடுக்குது. அப்படி கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், வாட் அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது ட்ரெயின் டெஸ்ட். இதுக்கு அப்புறம் சார்ஜ் போட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சார்ஜ் ஆகுது, எவ்வளோ அதை சார்ஜ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா 2 மோட் ஆஃப் சார்ஜிங் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் மோட், இன்னும் ரேபிட் மோட். நார்மல் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1 hour 54 minutes எடுத்துக்குது சார்ஜ் ஏறதுக்கு. பட் இதுவே வந்து ரேபிட் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 1 hour 38 minutes சார்ஜ் ஏறுது. 1 hour 54 minutesக்கும் 1 hour 38 minutesக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட சிமிலர் தான் இல்லையா. அதுல மேட்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதில் மேட்டர் இல்லை. பட் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நார்மல் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி வந்து செங்குத்தா இப்படி ஏறு, செங்குத்தா இல்லை 45 டிகிரில ஏறுது. பட் ரேபிட் மோட்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி இப்படி வருது. நீங்க சார்ஜ் ரேபிட் மோட் போட்டு சார்ஜர் கனெக்ட் பண்ணா உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ஃபாஸ்டா ஏறிடும். 90 to 100 இருக்கு இல்லையா, அந்த 10% அங்கே தான் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அந்த ஸ்லோ டவுன் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10% தான் சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்கள் லேப்டாப் எழுதி ஓடிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் சார்ஜர் எடுத்து ரேபிட் மோட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 hour தான் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் மோட நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நேரத்தில் யூஸ் பண்ணலாம். பட் ரேபிட் மோட்ன்றது லைஃப் ஸ்பேனுக்கு ஒர்க் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒர்க் பண்ணாது. அந்த டைமில் வந்து பிரச்சனையாக போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரே இடத்துல போட்டு யூஸ் பண்ணா கன்சர்வேட்டிவ் மோட் அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருப்பாங்க இந்த எல்லா லேப்டாப்லையும். பட் இந்த லேப்டாப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிபியோட பெர்ஃபார்மன்ஸ், ஜிபியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் எல்லா விஷயம் பற்றியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கணும் அப்படின்னா வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க வேண்டியது இதோட பிரைஸ். இப்போ கரண்டாக அமேசானில் இந்த லேப்டாப்போட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,18,990 which is equal to என்னோட லேப்டாப். அந்த லேப்டாப்போட அதே பிரைஸ். இந்த லேப்டாப் 1,18,990 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. பிரைஸுமே ஓகே தான். ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரேட்டில் i7 1200H இல்லைனா வந்து RTX 3060 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த லேப்டாப்பை. நானும் இதே லேப்டாப் தான் பழைய லேப்டாப் வச்சிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் இது வந்துருக்கு. பட் ஓவர் த பீரியட் இந்த லேப்டாப் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னா உண்மையாக சூப்பராக இருக்கு. சார்ஜ் நிற்கிது. எனக்கு முக்கியமான விஷயமே அதுதான். கேமிங் லேப்டாப்ல 2 hours 45 minutes நல்ல டைம் தான். ஆனால் அந்த 2 hours 45 minutesன்றது நீங்கள் ஒர்க்ஸ் வந்து பெருசாக பண்ணிங்கன்னா அப்போ கிடைக்க மாட்டா, அப்போ கிடைக்காது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கருத்துக்கள். ஸோ பார்த்துட்டு இந்த விஷயம் உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு முக்கியமாக அந்த பெஞ்ச்மார்க்காக லைக் போடுங்க. சொல்லி யோசிச்சு பாருங்க. சார்ஜ் இறங்குறது 2 hours 45 minutes ஆயிருக்கு. அதுமாதிரி சார்ஜ் போகிறதுக்கு பாருங்க 1 hour 45 minutes 2 தடவை நான் சார்ஜ் போடுறேன். ரேபிட் மோடு நார்மல் மோடுனா அப்போ நான் 2 தடவை சார்ஜ் போட்டுருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்க. சார்ஜ் போகிறதே இவ்வளோ நேரம்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், பெஞ்ச்மார்க் பண்ணணும். ஓவரால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து லைக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பண்ண முடியும். இல்லை அப்படிலாம் வேணாம் ப்ரோ, எனக்கு வந்து 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்கு வந்து வீடியோ வந்து இந்த லேப்டாப் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வீடியோ பண்ணிட்டு போங்க ப்ரோ, அதுக்கு தான் அப்புறம் மில்லியன் வியூஸ் கொடுப்போம்னா அது உங்களோட ஓன் டெசிஷன் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் வராது. உங்ககிட்ட இருந்து எப்படி காசை பிடிங்கி லேப்டாப் வாங்க வைக்கலாம் அப்படின்ற ரிவ்யூஸ் மட்டும் தான் வரும் யூடியூப்ல. எண்ட் ஆஃப் தி டே அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் என்ன முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க சோல்ஜர்ஸ். ஏன் அப்படின்னா அல்காரிதம் அப்பதான் வந்து பூஸ்ட் பண்ணுவோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்தா இந்த வீடியோ பூஸ்ட் பண்ணி விடும். அதையும் போட்டு விடுங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க. நம்மளோட அஃபிஷியல் பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிங்க. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறது வரைக்கும் பாய்.